புராண கதைகளில் முனிவர்கள் தங்களுக்கு பிடிக்காத காரியத்தை ஒருவர் செய்துவிட்டால் உடனே அவரை சபித்து விடுவார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். முனிவர்கள் முக்காலத்தையும் அறிந்தவர்கள் ஆவார்கள். இவர்கள் சாபம் கொடுக்கும் போதே அந்த சாபம் பின்னாளில் உலகிற்கோ அல்லது சாபம் பெறுவருக்கோ நல்லது நடக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே சாபத்தை கொடுப்பார்கள். அகஸ்திய முனிவரின் பிரதான சீடர்களில் ஒருவர் சுதச்சன முனிவர். இவர் பெருமாளின் தீவிர பக்தர். அம்முனிவர் பெருமாளின் அம்சமான சால கிராமங்களை தினமும் பூஜித்த பின்பு உணவு உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் குடிலில் இருந்த சால கிராமங்களை காணவில்லை. குடில் முழுவதும் தேடியும் கிடைக்காமல் அதிர்ச்சியுற்றார். வெளியே எங்கே தேடியும் சால கிராமங்கள் கிடைக்கவில்லை. இறைவனிடம் அவை கிடைக்க நீங்கள் தான் வழி செய்ய வேண்டும் என்று மனமுருக வேண்டிக் கொண்டார். முனிவர் தினமும் அருகில் இருந்த நீர்நிலையிலிருந்து நீர் கொண்டு வந்துதான் பூஜைகளை செய்வது வழக்கமாக இருந்தது. அப்படி அவர் நீரை எடுக்கச் சென்ற சமயம் நீர்நிலையில் தண்ணீர் வற்றி போய் நடுவில் குட்டை போல சிறிது நீர் தேங்கி இருந்தது. நண்பர்களே, இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா லைக் கமெண்ட் பண்ணுங்க. அவர் அந்த தேங்கி இருந்த தண்ணீரில் குடத்தை விட்டு நீரை எடுத்தார். எப்பொழுதும் போல் அல்லாமல் இப்போது அந்த குட நீர் கொஞ்சம் கனமாக தெரிந்தது. என்னவென்று பார்த்த பொழுது காணாமல் போன சால கிராம கற்கள் அந்த நீரில் இருந்தது தெரிய வந்தது. ஆசிரமத்திற்கு எடுத்து வந்து மீண்டும் அவற்றை பூஜையில் வைத்தார். அடுத்த நாள் அந்த சால கிராமங்கள் காணாமல் போனது. தேடிக்கொண்டு போனால் அவை நீர்நிலையில் கிடந்தது. தினமும் இது ஒரு செயலாகவே தொடர்ந்து நிறைவேற்றது. ஏன் இப்படி நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள அன்றைய பூஜைகள் அனைத்தையும் முடிந்த பின் மறைவாக ஒளிந்து கொண்டு சால கிராம கற்களை கண்காணித்தார். அப்போது 2 குரங்குகள் வந்து பூஜை அறையில் இருந்த 2 சால கிராமங்களையும் ஆளுக்கொன்றாக தலைக்கு மேல் வைத்துக் கொண்டு ஓடி அவற்றை நீர்நிலையில் எறிவதையும் கண்டார். முனிவருக்கு மிகுந்த கோபம் உண்டானது. சால கிராமங்கள் அடிக்கடி காணாமல் போவதற்கு இந்த குரங்குகள் தான் காரணம் என்பதை தெளிவாக அறிந்து கொண்டார். வாயில்லா ஜீவன்கள் இதை எப்படி சபிப்பது என்று சிந்தனை செய்த முனிவர் ஒரு சாபத்தை அந்த குரங்குகளுக்கு கொடுத்தார். நீங்கள் இருவரும் இனி நீரில் எரியும் எந்த பொருளும் மூழ்காமல் மிதக்க ஆரம்பிக்கும் என்று 2 குரங்குகளுக்கும் சாபத்தை கொடுத்தார். அன்று முதல் அந்த குரங்குகளால் எரியப்படும் சால கிராமங்கள் நீரில் மூழ்காமல் மிதக்க ஆரம்பித்தன. முனிவர் அதை சுலபமாக எடுத்துக்கொண்டு வந்து மீண்டும் பூஜை செய்வது வழக்கமாகி போனது. இப்படி சுதச்சன முனிவரால் சாபம் பெற்ற அந்த 2 வானரங்கள் சுக்கிரவனின் படைத்தலைவராக இருந்த நலனும் நீலனும் ராவணன் சீதா தேவியை அபகரித்து இலங்கையில் சிறை வைத்த பொழுது ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கை வரை கடற்பாலம் கட்ட வேண்டிய ஒரு அவசியம் நேர்ந்தது. நலனும் நீலனும் முனிவரிடம் பெற்ற சாபத்தை அனுமான் ராமரிடம் கூறினார். அவர்கள் கற்களை கடலில் போட்டால் அவை மூழ்காமல் மிதக்கும், கடலை கடக்க ஏதுவாக இருக்கும் என்றார். ராமரும் பிற வானரங்களிடம் நீங்கள் பாறைகளை எடுத்து வந்து நலனிடமும் நீலனிடமும் கொடுங்கள், அவர்கள் அவற்றை சமுத்திரத்தில் எரியட்டும் என்று சொல்ல மற்ற வானரங்களும் அப்படியே செய்தன. இதனால் சேது சமுத்திர கடற்பாலம் சுலபமாக கட்டப்பட்டது. ராமர் சேனைகளுடன் லங்கை சென்று ராவணனை வென்று சீதா மாதாவை மீட்டு வந்தார். சுதச்சன முனிவர் வானரங்களுக்கு கொடுத்த சாபம் ஸ்ரீராமரின் கைகாரியத்திற்கு உறுதுணையாக இருந்து நன்மையில் முடிந்தது. நண்பர்களே, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திர சொல்லை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நான் பெறக்கூடிய நீதி, ஒருவர் பெறக்கூடிய சாபம்
அவருக்கோ மற்றவருக்கோ அது வரமாக மாறிப்போகிறது என்பதை நாம் இந்த கதையின் மூலம் தெளிவாக தெரிந்து கொண்டோம். அடுத்த ஒரு கதை. அந்த ஊரில் பெரிய கோவில் ஒன்றும் அதன் அருகில் ஒரு மடம் ஒன்றும் இருந்தது. மடத்தில் சாமியார் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அந்த மடத்துக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் ஒரு விலைமகள். அவள் வீட்டிற்கு ஆண்கள் அடிக்கடி வந்த வண்ணமே இருப்பார்கள். என்ன இருந்தாலும் நாள்தோறும் மாலையில் அந்த ஊரில் உள்ள கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவாள் அந்த விலைமகள். அந்த கோவிலில் மடத்தில் சேர்ந்த சாமியார் அமர்ந்து அங்கு வரும் மக்களுக்கு உபதேசம் வழங்குவதையும் அமர்ந்து கேட்டுவிட்டு செல்வாள். அந்த சாமியார் ரொம்பவும் நல்லவர். அந்த வட்டாரத்தில் உள்ள மக்கள் அனைவரும் அவர் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார்கள். அவரும் பொதுமக்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வந்தார். அதனால் அவர் என்ன சொன்னாலும் அதை அந்த ஊர் மக்கள் செய்வார்கள். ஒரு நாள் அவரிடம் அந்த பகுதி மக்கள் வந்து அங்கிருக்கும் விலைமாதை பற்றி குறை கூறினார்கள். அவளால் அங்குள்ள பல குடும்பங்கள் சீரழிவதாகவும் அவளை தாங்கள்தான் நல்வழிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள். மக்களின் வேண்டுகோளை ஏற்று சாமியார் மறுநாள் அந்த பெண் கோவிலுக்கு வந்தபோது அவளை தனியாக அழைத்து பேசினார். மகளே, நீ நல்ல வாழ்க்கை வாழக்கூடாதா? ஏன் அடுத்தவர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் ஒரு ஒழுக்கக்கேடான வாழ்க்கையை வாழ்கிறாய்? தயவு செய்து உன்னை மாற்றிக்கொள். பலரது சாபத்திற்கும் ஆளாகாதே என்று அறிவுரை கூறினார் அந்த சாமியார். அதற்கு அந்த பெண், சுவாமி, நானும் திருந்தி வாழ வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். எனக்கும் இதில் விருப்பமே இல்லை. இந்த தொழிலை நான் விட்டுவிடுவதாக இருந்தாலும் மற்றவர்கள் என்னை அதிலிருந்து மீள விடமாட்டேன் என்கிறார்கள். நான் என்ன செய்வது? பாவம் என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. தாங்கள் சொல்கிறபடி இனி நல்லபடியாக வாழ முயற்சிக்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றாள். ஆனால் அவளால் தனது தொழிலை விட முடியவில்லை. சாமியாரும் அவளை எப்படியாவது திருத்தி இந்த ஊர் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அதற்காக மனதிற்குள் யோசித்து ஒரு திட்டம் தீட்டினார். அதனை செயல்படுத்தினால் அந்த பெண் தனது ஒழுக்கக்கேடான வாழ்க்கையிலிருந்து திருந்தி விடுவாள் என்று முடிவு செய்து மறுநாளே அதை செயல்படுத்தினார். தனது மனத்தில் இருந்தவரே அவள் வீட்டில் நடக்கும் செயல்களை கண்காணிக்க ஆரம்பித்தார். விலை மாதுவான அந்த பெண்ணின் வீட்டிற்கு ஒரு ஆண் சென்றால் ஒரு கல்லை எடுத்து மரத்துக்கு அருகில் போடுவார். இவ்வாறு நாள்தோறும் செய்து வந்தார். நாட்கள் வேகமாக நகர்ந்தன. ஒரு கட்டத்தில் அங்கே ஒரு சிறிய கற்குவியிலேயே உருவானது. இதற்கு மேல் அமைதியாக இருக்க விரும்பவில்லை அந்த சாமியார். அந்த விலைமாதுவை அழைத்தார். இதோ பார்த்தாயா, இந்த கற்குவியலில் கிடைக்கும் கற்கள் அனைத்தும் கடந்த சில மாதங்களில் உன்னுடைய வீட்டிற்கு வந்து சென்ற ஆண்களின் எண்ணிக்கை. தயவு செய்து இனிமேலும் இந்த இழிவான வாழ்க்கையை தொடராதே. மற்றவர்களின் பாவ மூட்டைகளையும் நீ சுமந்து கொண்டு இருக்கிறாய். நீ இப்படியே இருந்தால் உனக்கு அந்த இறைவனது அருள் நிச்சயம் கிடைக்காது என்று அந்த பெண்ணுக்கு நிறைய அறிவுரைகளை கூறி அனுப்பி வைத்தார் சாமியார். இப்படி சொன்னது அந்த பெண்ணுக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தியது. நாம் என்ன வேண்டுமென்றால் இதனை செய்கிறோம். நமக்கு சற்று விருப்பம் இல்லாமல் தானே இதை செய்கிறோம். ஆனால் நான் பலரது பாவ மூட்டைகளை சுமப்பதாக சொல்கிறாரே, இதற்கு விடுவே கிடையாதா என்று பலவாறு அழுது புலிமினாள். சட்டென்று ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தாள். தனது வீட்டு கதவை சாத்திக் கொண்டால் பூஜை அறையில் அகல் விளக்கினை ஏற்றினாள். அந்த விளக்கின் முன்பு அமர்ந்தபடி தனது பாவங்களை எல்லாம் போக்குமாறு அந்த இறைவனிடம் கண்ணீர் விட்டு கதறினாள். அந்த நேரத்தில் வெளியே பலத்த மழை கொட்ட தொடங்கியது. இடையில் மின்னல் காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது. அப்போது எதிர்பாராத விதமாக அந்த பகுதியில் பலத்த இடி விழுந்தது. அந்த பெண்ணின் வீடு மட்டுமின்றி அப்பகுதியில் இருந்த சாமியாரின் மடமும் அதனால் பாதிக்கப்பட்டது.
இருவருமே ஒரே நேரத்தில் இறந்து போனார்கள். விலைமாது பெண்ணை இறைவனது தூதுவர்கள் சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றார்கள். சாமியாரின் உயிரை யமக்கிங்கரர்கள் வந்து பற்றி இழுத்து கொண்டு நரகத்திற்கு சென்றார்கள். சொர்க்கம் வரவேண்டிய தான் நரகத்திற்கு வந்தது சாமியாருக்கு பெரிய அவமானம் ஆகிவிட்டது. அவரை யமக்கிங்கரர்கள் யமதர்மனிடம் இழுத்துச் சென்று நிறுத்தினர். யமதர்மனை பார்த்து சாமியார், யமதர்மனே, என்னை ஏன் நரகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறீர்கள்? நான் என்ன தவறு செய்தேன்? இறைவனையே நினைத்து கொண்டு மக்களுக்கு நன்மைகளை செய்த எனக்கு ஏன் இந்த நிலை? ஆனால் ஊரையெல்லாம் கெடுத்தவர்களுக்கு இறைவனது சொர்க்கமாம். இது நீதி இல்லை. யமதர்மனாகிய தாங்கள் இவ்வாறு தவறு செய்யலாமா? நீங்களே இப்படி செய்தால் தர்ம நியாயம் குறித்து மக்கள் என்ன நினைப்பார்கள்? நான் என்ன தவறு செய்தேன் என்பதை தாங்கள் எனக்கு சொல்லியே ஆக வேண்டும் என்று கேட்டார். அதை கேட்ட யமதர்மன், சுவாமி, தாங்கள் ஒழுக்கம் தவறாது மற்றவர்களுக்கு நன்மையே செய்து வந்தீர்கள். அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் சில காலமாக நீங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு என்ன செய்தீர்கள்? இறைவனை வணங்கவில்லை, எதை பற்றியும் நினைக்கவில்லை. அந்த விலைமாது பெண்ணின் வீட்டிற்கு வரும் ஆட்களையே எண்ணிக்கொண்டிருந்தீர்கள். நீங்கள் உங்களது கடமையிலிருந்து தவறிவிட்டீர்கள். அப்படி கடமை தவறியதால் தான் இந்த நரகத்திற்கு உங்களை அழைத்து வர வேண்டியதாகிவிட்டது. உங்களது உள்ளத்தில் இறைவனுக்கு பதில் அந்த விலைமாதையே ஆக்கிரமித்திருந்தால் அதை தாங்கள் உணரவில்லை. அதனால்தான் இந்த தண்டனை. ஆனால் அந்த பெண்ணும் தான் செய்வது தவறு என்பதை உணர்ந்து மனதார இறைவனை வேண்டினாள். அவள் தனது பாவங்களை போக்க வேண்டும் என்று நாள்தோறும் மன்றாடினாள். அவளது உள்ளத்தில் இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை. அதனால் அவள் சொர்க்கத்திற்கு சென்றால் இருக்கின்ற இடம் வேறாக இருக்கலாம், ஆனால் நினைவுதான் மிகவும் முக்கியம். நீங்கள் உயர்ந்த இடத்தில் இருந்தீர்கள், ஆனால் உங்களது எண்ணம் முழுக்க முழுக்க அவளை சுற்றியே இருந்தது. அதனால்தான் இந்த நிலை ஏற்பட்டது என்று யமதர்மன் கூறியதும் அந்த சாமியார் தனது தவறை உணர்ந்து வருந்தினார். இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளும் கருத்து இதுதான். எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்று சொல்வார்கள். நாம் எங்கே இருக்கின்றோம் என்பது முக்கியம் அல்ல, நாம் எந்த எண்ணத்தோடு வாழ்கிறோம் என்பதே முக்கியம். கெட்ட தொழிலை செய்தாலும் அந்த விலைமாது சொர்க்கம் வர அவளது நல்ல எண்ணங்கள் தான் காரணம். சாமியாரானவர் நல்ல இடத்தில் இருந்தாலும் எண்ணம் திசை மாறி சென்றதால் நரகம் போக வேண்டியது ஆகிவிட்டது. நாமும் நல்ல எண்ணத்தோடு வாழ்வோம். நல்லது மட்டுமே நம்மை வந்து சேரட்டும். இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் நண்பர்களே. அடுத்து அந்த வலதோரத்தில் இருக்கிற கடத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு, அதையும் தொட்டு பார்த்துருங்க. இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி நண்பர்களே.